ஹாய். ஏன் வந்து ஷேர் மார்க்கெட்ல எல்லாராலயும் வந்து சரியான ப்ராஃபிட் வந்து பண்ண முடியல? என்னதான் வீடியோஸ் பார்த்தாலும் சரி, ஸோ இந்த வீடியோஸ் நீங்க பார்த்துருக்கீங்க அப்படின்னாலுமே, என்னோட சேனல்ல இருக்கிற எல்லா வீடியோஸும் பார்த்தாலும் சரி, இல்ல ஆ நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இந்த வீடியோஸ் பார்த்தாலும் சரி, நெறைய ஆர்டிக்கிள் நீங்க படிச்சாலும் சரி, எக்கச்சக்க புக்ஸ் வாங்கி படிச்சாலும் சரி, எல்லாமே என்னன்னா, ஓகே இது என்ன சொல்ல வருது? இதோட அர்த்தங்கள் என்ன? இது ஏன் யூஸ் பண்றோம்? அதுக்கு தகுந்தாப்புல டீட்டெயில்ஸ்லாம் கண்டிப்பா இருக்கும். நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா யூஸ்ஃபுல் இருக்கு. பட் எப்படி அப்ளை பண்ணுங்கிறது வந்து, நீங்க எப்படி அனலைஸ் பண்றீங்க? எப்படி நீங்க அணுகுறீங்க? தியரிட்டிக்கலா ஓகே. எல்லாமே கத்துட்டீங்க. பிராக்டிகலா எப்படி அணுகுறீங்க? பிராக்டிகல்னா அதுவே ஃபுல் அமௌண்ட் ரியல் கேஷா போடுறதுக்கு இல்லாம, பேப்பர் ட்ரேடிங் அந்த மாரி மெத்தடு. எப்படி நீங்க அனலைஸ் பண்றீங்க? நீங்க உங்களோட அணுகுமுறை என்ன? இன்கேஸ் இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோட வேல்யூ இவ்வளோ இருக்கு. நாளைக்கு இவ்வளோ ஆகும்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுட்டு, நாளைக்கு இதே மாரி ஆகுதா? இந்த மாரி அனலைசிஸ் எப்படி இருக்கு? அந்த விசுவலைசேஷன் இருக்குல்ல, எப்படி நீங்க பார்க்குறீங்க? அப்படி நீங்க கத்துக்கிட்டத கரெக்ட்டா எப்படி அப்ளை பண்றீங்க? இதெல்லாம் பொறுத்து தான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல வந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். ஏன்னா வந்து அவ்ளோ பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. என்னதான் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட்டா இருந்தாலும் சரி, அவங்க சம்டைம்ஸ் ஏதோ வீடியோ போடுறாங்கன்னா, கண்டிப்பா வந்து டிஸ்க்ளைமர் கண்டிப்பா இருக்கும். அப்ப நீங்க வாசிக்கிற புக்லயே வந்து அப்பப்போ லைன் குடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்லாம் சொல்றோம். ஸோ இத வந்து அப்ளை பண்ணிடுங்க. அந்த மாரி லைன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன் அவங்க சொல்றாங்க? என்னதான் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலுமே, ஏன் அவங்க சொல்றாங்கன்னா, இது அப்படிப்பட்ட பிசினஸ். ஸோ இந்தியால ஸ்டாக் பிரைஸ் சேஞ்ச் ஆகுது அப்படின்னா, இந்தியால நடக்கிற சேஞ்சஸால மட்டும் ஆகாது. வேர்ல்ட் லெவல்ல இம்பாக்ட் ஆகுறது மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ எத்தன பேர் இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பிசினஸ். ஸோ அத நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, ப்ராப்பர் அனலைசிஸ் இல்லாம ப்ராஃபிட் பார்க்க முடியாது. இத அடிக்கடி நம்ம வீடியோல சொல்லிட்டே இருப்போம். என்னதான் நீங்க கத்துக்கிட்டாலும் சரி, என்னோட சேனல்ல இருக்க வீடியோஸ் நீங்க பார்த்தாலும் சரி, இல்ல எந்த வீடியோஸ் பார்த்தாலும் சரி, நெறைய புக்ஸ் படிச்சாலும் சரி, ப்ராப்பரா எப்படி அனலைஸ் பண்ணணும், பிராக்டிகலா எப்படி அணுகணும், அதையும் நீங்க பார்த்துட்டு ஷேர் மார்க்கெட்ல இறங்குங்க.